என்னோட பேர் தீனா. ஆல்ரவுண்டர், ரைட் ஆர்ம் மீடியம் பேசர், ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். என்னோட வேர்ல்ட் ரொம்ப சின்னது. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிரிக்கெட். கிரிக்கெட் இஸ் ஆல் தட் ஐ ஹாவ் எவர் ட்ரீம்ட் அபவுட் சின்ஸ் மை சைல்ட்ஹுட். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிரிக்கெட்டை காட்டினது என்னோட அப்பா. நான் அவரோட சேர்ந்து உட்காந்து பார்த்த ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா vs பாகிஸ்தான் தான். எனக்கு அப்போ 3 வயசு. விராட் கோலி அந்த மேட்ச்சில் 55 ரன்ஸ் அவுட் ஆஃப் 37 பால்ஸ். அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் விராட் கோலி தான் என்னோட ஐடல். என்னோடய வீட்டு ஹால்லே கிரிக்கெட் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். ஹாலில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் நான் அடிக்கிற அடியில் உடைய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா ஓப்பன் ஸ்பேஸில் தான் விளையாடணும், வீட்டில் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வெறும் 4 வயசு இருக்கும்போது என்னோடய ஹோம் டவுனில் இருக்கிற பாட்டி வீட்டில் விளையாட நிறையா ஸ்பேஸ் இருக்கும்னு அம்மாவை விட்டுட்டு தனியாகவே அப்பாவோட போவேன். நான் 5 இயர்ஸ் இருக்கும்போதே என்னை லிட்டில் மாஸ்டர்ஸ் கிரிக்கெட் கோச்சிங் அகாடமியில் என்னோடய பேரண்ட்ஸ் சேர்த்து விட்டாங்க. இப்போ வரைக்கும் டேடி சொல்லுவார், கோச்சிங் சேரும்போது கிட் பேக் என்னையோட ஹைட்டாகவும் பெருசாகவும் இருக்கும், அதை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போவேன்னு சொல்லுவார். என்னோடய கோச்சோட கைடன்ஸ்னால நான் நல்லா கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு நாள் தோனி மாதிரி கீப்பர் பேட்ஸ்மேன் ஆகணும்னு எனக்கு க்ளவுஸ் வாங்கி தர சொல்லி ரொம்ப ஆசையாக அம்மா அப்பா கிட்ட கேட்டேன். அவங்களும் வாங்கி கொடுத்தாங்க. அதான் என் கோச் கிட்ட காட்டினேன். ஆனால் அவர் அதை தூக்கி போட்டு நீ நேச்சுரல் பவுலர், கீப்பர் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்னோட 6th பர்த்டேக்கு ஒரு நாள் முன்னாடி ரெகுலர் கோச்சிங் ப்ராக்டிஸ் அப்போ காக் பால் என் ஃபேஸில் அடிச்சிருச்சு. என்னை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு சர்ஜரி பண்ணணும், ஃப்ராக்சர் ஆகியிருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நான் அப்போ யூகேஜி தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு நர்ஸ் இன்ஜெக்ஷன் போடணுன்னா கூட பழைய கிரிக்கெட் மேட்சஸை டிவியில் ப்ளே பண்ணி தான் போடுவாங்க. எனக்கு நோஸில் கண்டினியூஸ் ப்ளீடிங் அண்ட் என் ஃபேஸ் ஷேப்பே மாறிடுச்சு. ரொம்ப யங் ஏஜ்லேயே இப்படி அடிபட்டனால எல்லாரும் நான் பயந்துட்டு இனிமேலே கிரிக்கெட் விளையாட மாட்டேன்னு நினச்சாங்க. ஆனால் ஐ நெவர் கேவ் அப். ஃபுல் எஃபர்ட்டோட இன்னும் காஷியஸாக கிரிக்கெட் விளையாட கண்டினியூ பண்ணேன். இது வரைக்கும் என்னோடய அகாடமி டோர்னமெண்ட்ஸில் நான் 3 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். February 2021 நான் கண்டினியூஸாக மேட்சஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எப்போவுமே ரொம்ப கம்மி ரன்ஸ் தான் எடுப்பேன். ஏன்னா நான் பெரிய பசங்க கூட விளையாடுவேன். நான் 10 இயர்ஸ் இருக்கும்போதே அண்டர் 19 ஆப்போனன்ட்ஸோடு விளையாடுவேன். டிஎன்சி அண்டர் 12 செலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நானும் சேப்பாக் ஸ்டேடியம் போயிருந்தேன். 800 கிரிக்கெட்டர்ஸ்லேருந்து 59 கிரிக்கெட்டர்ஸ் மட்டுமே செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ வாஸ் ஒன் அமௌங் தெம். அப்புறமா ஸ்கூல் சேஞ்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. அப்போ தான் நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும்னு. ஆனால் எனக்கு என் ஸ்கூலை விட்டு வர மனசே வரல. அப்புறமா எங்கள் கோச்சு இன்னொரு வருஷம் வெயிட் பண்ண சொன்னார். என்னால் என்னோடய கோச்சிங் அகாடமியை ரெப்ரசன்ட் பண்ணி மட்டும்தான் விளையாட முடிஞ்சுது. என் ஸ்கூலில் கிரிக்கெட் டீமே கிடையாது. ஆனால் ஸ்கூலில் கிரிக்கெட் டீம் இருந்தால் தான் நல்ல எக்ஸ்போஷர் அண்ட் என் ஏஜ் கேட்டகரி டீம்ஸோடு விளையாட முடியும். ஒரு ஸ்கூல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களே தேடி வந்துச்சு. அதனால் நானும் என் ஸ்கூலை ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி டீமுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து ரெடி பண்ணேன். அந்த டோர்னமெண்ட்டில் நாங்கள் நிறையா டஃப் டீம்ஸை ஜெயிச்சு ரன்னர் அப் ட்ராஃபி வாங்கினோம். அதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் ஆஸ் எ கேப்டன் அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ராஃபி ஆஸ் எ கேப்டன். என்னோடய ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் நான் ஏப்ரல் 2024 அடித்த செஞ்சுரி தான். அதில் நான் 111 ரன்ஸ் ஆஃப் 38 பால்ஸ். ரீசெண்டாக டிஎன்சிஏ அண்டர் 14 டோர்னமெண்ட் லிமிட்டட் ஓவர்ஸ் மேட்ச்சில் நான் 5 விக்கெட்ஸ் எடுத்தேன். அடுத்த நாள் என்னோடய ஃபோட்டோவும் நேமும் ஹிந்து ஸ்போர்ட்ஸ் ஆர்டிக்கலில் வந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு 4 to 5 ஸ்கூல்ஸ்லேருந்து என்னோடய டோர்னமெண்ட் பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்து ஸ்கூல் சீட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ்க்கு நான் சேஞ்ச் ஆக போகிறேன். இந்த ஸ்கூலை விட்டுட்டு போக எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் என்னோடய கெரியர் க்ரோத்துக்காக வித் அ ஹெவி ஹார்ட் ஐ எம் சேஞ்சிங் மை ஸ்கூல் திஸ் இயர். இதை தான் என்னோடய சக்ஸஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்க்குறேன். இந்த ஜேர்னியில் எப்போவும் எதுக்காகவும் நான் குவிட் பண்ண மாட்டேன்.